நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம யாழ் இருந்து இனியா கிட்ட பேசினு இருக்காங்க. இனியா, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்னக்கா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினு இருக்கே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, எனக்கு இப்ப குழந்தை இல்லை, அதனால என்ன எல்லாமே குழந்தை இல்லாதவங்க மாதிரி பார்ப்பாங்க. முக்கியமா என் மாமனார் என்னை துரத்தி விட்டு என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க. அதனால என்னால இனிமே உயிரோட இருக்க முடியாது, அப்படி நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டேன்னா நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னக்கா சொல்லுங்க, எனக்கு தெரியும் நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உன் குழந்தைய எனக்கு பர்மனண்டா குடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிக்கா, உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன், குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம விக்ரம் கேள்விப்பட்டா என்ன பண்ணுவார்? விக்ரம் வேற இப்ப அந்த பிரெக்னன்சி கிட்ட பாத்துட்டாரு, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் இருக்கு. ஆனா அது எல்லாமே இல்ல, இந்த குழந்தை வந்து நான் அகல்காக்கு தான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன ஒரு மனசு சுக்குநூறா உடஞ்சு போறேன். இதுக்கு முன்னாடியே கரெக்டா நம்ம இனியாவோட மாமனார், அதாவது நம்ம தலைவன் விக்ரம் இருக்காரு, அவரோட அப்பா வந்து அசிங்கசியமா பேசி இவெல்லாம் எதுக்கு குழந்தை பேத்துக்கு வக்கில்ல, இவெல்லாம் வீட்டுக்கு எதுக்கு தேவை, இவளை ஃபர்ஸ்ட் துரத்தி அடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறா பேச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு. இதுல இருந்தே மீண்டு வரல இன்னும். இதுல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இன்னல்கள், இவ்வளவு இக்கல்கள், இவ்வளவு சிக்கல்கள், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய, பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு கேரண்டி இருக்கு, ஒரு வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அகல்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துல அகல்யாவோட மாமனார் வந்து அடச்சே இவளுக்கு ஆர்த்தி வந்து தான் கேடு தூக்கி அடிக்கிறாரு. உடனே பாக்கணுமே, அப்படியே சும்மா வருது பாருங்க ஒரு கோபம், வருது பாருங்க ஒரு ஆவேசம், அப்படியே சும்மா விக்ரம் போய் சட்டையா பிடிச்சாரு. யோ, இதே மாதிரிதான் நீ இனியா வயசுல பண்ண, தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்கி தான் மாமனை அவ்வளவுதான் உன்னை பொழந்து கட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடா. உடனே பாக்கணுமே, இன்னடா அந்நிய சட்டையை பிடிச்ச இப்பயும் சட்டையை பிடிப்பேன், என்ன நீ அவ்வளவு பெரிய ஆம்பளை ஆயிட்டாடா, டே உன்னை பெத்தவடா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நீ பெத்தவனானது யாரானது, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கோ, யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெண்களை மறிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சேன். இதை என் நெஞ்ச டச் பண்ணிட்டாயா விக்ரம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த குட்டை மலை மாதிரி தாங்க வாழ்க்கைன்றது, மேடு பள்ளமா தான் போகும். எப்பவுமே ஒரே சேஃபா போயின்னு இருந்தா இந்த மாதிரிதான் இருக்கும், எந்த ஒரு குழி பள்ளம் கஷ்டமே இருக்காது, நேரம் நடந்து போயின்னு இருக்கும். ஆனா இது வந்து நாமளே செயற்கை உருவாக்குறது. ஆனா மத்த தவிர நம்ம மேடு பள்ளத்துல கடந்துதான் ஆகணும். அது கடக்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு புதுசா கத்துத்தர நம்ம அடிமேல அடிவாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்படி அடி வாங்காம எவன் நடந்து போறானோ லாஸ்ட்ல அவன் குழி வந்தா குழியில விழுந்து ஒரே அடியே யாராவது தூக்கிடுவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்தானோ, அந்த மாதிரி தான் இப்ப நம்ம அகல்யோட நிலைமை போயின்னு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சரி என்ன பண்றது, வாழ்க்கை ஓடுற பயணத்துல நாமளும் ஒரு பக்கம் ஓடின்னு தான் இருக்கணும். பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, சுவாரஸ்யமா எதனா நடக்குமோ, இன்ட்ரெஸ்டா எதனா நடக்குமோன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அகல்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேற லெவல்ல ஒரு பக்கம் பாட்டு பாடின இருக்காங்க. பாட்டு பாடவா பாடம் சொல்லவா. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.